ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று காலை 6:02 உங்கள் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது சக பணியாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக தடுமாற்றம், வேலை ரீதியாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்து சனி சந்திரன் சேர்க்கை குழந்தைகள் விஷயத்திலும் சற்று மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும், வீண் விரயத்தை ஏற்படுத்தும். இன்று முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அன்றாட அலுவல்களை மட்டும் செய்வது நல்லது. கடன் வாங்கி முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கின்ற ஒரு சங்கடமான நாள். 2ஆம் இடத்திற்கு புதன் சூரியன் சேர்க்கையின் பார்வை 8ஆம் இடத்திலிருந்து அரசாங்க வகையில் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை இந்த க்ஷணம் கட்டுங்க. உங்கள் வீட்டுக்கோ இல்லை வண்டி வாகனத்துக்கோ இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் டேக்ஸோ ஏதோ ஒரு டேக்ஸு உடனே கட்டணும்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலை இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் தேவைக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் கடன் வாங்க முடியாது. அதனால் வெளி வட்டாரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது வாழ்க்கையில் உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செல்வாக்கை நிலைநிறுத்திக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும். பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. பண தேவைகள் அதிகரிக்கும். பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால சிலருக்கு கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தன போக்கு வேண்டாம்.